எனக்கு பிடித்த அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். பந்தக்காலுக்கெல்லாம் சாமி வந்தால் எந்த காலை பிடிப்பது என்ற கதையாக நமது சனநாயக நாட்டிலுள்ள பல கட்சி ஆட்சி முறையில் ஜாதி போன்ற கட்சி கூட்டங்களும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றது. அவை யாவும் ஆட்சியை பிடித்தால் பொது சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டாடுகிறது. அதனால் காசுக்கும் ஓசுக்கும் வாக்களித்த பொதுமக்களின் வாழ்க்கை விலைவாசி உயர்வால் திண்டாடுகிறது என்பதை மறுக்க முடியாது. அதனால் இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை என்ற கதையாக கட்சி மாறுவதாலும் ஆட்சி மாறுவதாலும் புது கட்சியை உருவாக்குவதாலும் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்லாட்சி நடந்துவிடப் போவதில்லை. அதனால் ஆட்சியில் இருக்கும் ஒரு கூட்டங்களுக்கு மட்டுமே குஷியும் கொண்டாட்டமுமாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். மேற்படி லஞ்ச ஊழலையும் நாட்டில் நடக்கும் அனைத்து குற்றங்குறைகளையும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவதையும் கூலிக்கு கூட்டம் சேர்ப்பதையும் கொலை செய்யும் கூலிப்படைகளையும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கெல்லாம் காரணமே கட்சி என்னும் ஜாதி போன்ற கூட்டங்கள்தான் என்பதை நினைவுகூர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.